சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போ செந்தில் மல்லரோட கேஸ் வந்து இப்போ இன்னைக்கு ஹியரிங்க்கு வந்துருந்துச்சு சார். அவருடைய முன்ஜாமீன் இன்னைக்கு என்ன நடந்துச்சு சார்? ஓகே, செந்தில் ராஜுடைய முன்ஜாமீன் 2வது எதிர்பார்ப்பு பிணை மனு இன்னைக்கு வந்தது. ஏற்கனவே 13/12 ஒரு முன்ஜாமீன் மனு ரத்தாக இருந்துச்சு. ஓகே சார். இப்போ 2வது போட்டு இன்னைக்கு வந்தது. பிஎம்டி சார்பாக சுப்பையாங்க சார்பாக நான் ஆஜராகி இடைமனு தாக்கல் பண்ணேன். ஓகே சார். அப்போது அரசு தரப்பில் வந்து அவங்க ரிப்ளை கொடுக்கறதுக்காக எங்களுக்கு அவங்களுக்கு அவகாசம் வேணும்னு கேட்டதுனால பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் திருநெல்வேலி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கேட்டதுனால வழக்கு வந்து 6/1 வருகிற திங்கட்கிழமை விசாரணைக்காக போகிறோம். ஓகே சார். நம்ம இன்டர்வியூ பெட்டிஷனை வந்து ஏற்றுக்கிட்டாங்களா சார்? நம்ம இன்டர்வியூ பெட்டிஷன் உள்ளே கொடுத்துட்டோம். அது நம்பர் ஆகிட்டு உள்ளே இருக்கு. ஓகே சார். இப்போ இது வந்து தனி வழக்கு இப்போ செஷன்ஸ் கோர்ட்டில் நடக்குது சார். இப்போ நீங்கள் வாதியோட தரப்பில் நீங்கள் ஹைகோர்ட்டு போயிருக்கிறீங்க. அதாவது சிபிஐ விசாரணை என்ன காரணத்துக்காக அவர் வந்து அந்த ப்ரேயரை கேட்குறாரு சார் பெட்டிஷனர்? அதாவது சம்பவம் நடந்து 1 மாதத்துக்கு மேலே ஆகியும் பல்வேறு போராட்டங்கள் இந்தியா பூரா நடக்குது. பாம்பேயில் கூட போராட்டம் பண்ணியிருக்காங்க. அப்படி நடக்கும்போது இவ்வளவு போராட்டத்துக்கு அப்புறமா அவனை வந்து ஒரு தனிநபரை தமிழ்நாடு போலீஸ் கைது பண்ணலை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன்னா எத்தனையோ ஸ்காட்லாண்டு யார்டுக்கு ஈக்குவலான போலீஸுங்கிற ஒரு பேர் வாங்கின ஒரு போலீஸால் ஒரு தனிநபரை ஏன் கைது பண்ண முடியலை? அப்போ போலீஸை வந்து கைது பண்ண விடாமல் ஏதாவது சக்திகள் பின்னால் இருந்து அதை தடுக்கா, இல்லை போலீஸே அதை வந்து உதாசீனப்படுத்துகிறதா கைதுங்கிற மாதிரி ஒரு புகார்தார தரப்பில் அவங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வந்துட்டு. அதுபோக இன்னொன்று என்னென்னு கேட்டால் எத்தனையோ கம்ப்ளைண்ட்டு திருநெல்வேலியில் கொடுத்துருந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட்டுகளெல்லாம் விட்டுட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட்டை வாங்கி தான் ஒரு எஃப்ஐஆரை பதிவு பண்ணியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. அதனால் இப்போ தமிழ்நாடு போலீஸ் வந்து கைது பண்ணுறதுக்கு தயாராக இல்லையோங்கிற ஒரு சந்தேகத்தில் இந்த வழக்கை வந்து மத்திய புலனாய்வு பிரிவு விசாரித்தா தான் நியாயமாக கிடைக்குங்கிறதுக்காக நாங்கள் அந்த புகார்தாரர் சுப்பியா தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் வெக்கேஷன் லீவுக்கு அப்புறம் நேற்று 2/12 தாக்கல் பண்ணியிருக்கோம். அது வந்து விரைவில் விசாரணைக்கு வரும். அதனுடைய சர்வீஸ் நம்பர் கூட 181/2025 181/2025 எஸ்ஆர் நம்பரு. அநேகமாக இன்னைக்கு நம்பர் ஆயிருக்கணும். பட் நம்பர் எனக்கு கரெக்டாக தெரியல. அநேகம் வருகிற வாரம் திங்கள்கிழமை செவ்வாய்க்கிழமை அது விசாரணைக்கு வரலான்னு எதிர்பார்க்குறோம். இப்போ இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாறுறது இல்லை மத்திய புலனாய்வு பிரிவுக்கு வந்து மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அதாவது அது வந்து நீதிமன்றம் தான் முடிவு பண்ணோம். ஆனால் அதுக்குரிய காரணங்கள் நிறைய இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு தனிப்பட்ட நபருடைய பேச்சால் ஒரு மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை, ஒரு கம்யூனல் ஹார்மனி ஒரு பாதிப்பு வந்திருக்கு. இதில் 2 சமூகத்திலையும் பெரும்பாலான மக்கள் சகோதர சகோதரிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சில நபர்கள் இவருடைய பேச்சினால அந்த சகோதரத்துவமான ஒரு சமத்துவ வாழ்க்கைக்கு ஒரு இடையூறு வருது. அதனால இதை வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து ஏன் இவ்வளவு அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு தெரியல. அதனால நம்ம அங்கே போட்டிருக்கோம். அதுக்கு நிறைய காரணங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். இப்படி வந்து தனிநபர் புகாரை பதிவு பண்ணாதது, வழக்கை வந்து இதுவரைக்கும் கைது பண்ணாமல் இருக்கிறது, சாதாரண பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது தமிழ்நாடு போலீஸ் வந்து சரியாக செயல்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து நீதிமன்றத்தில் வாதத்தை வைக்கும் பொழுது நீதியரசர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே சார். இப்போ நமக்கு வழக்கு தாக்கல் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் வந்து 2 செக்ஷனில் வந்து ஆல்டர் பண்ணியிருக்கிறதா காவல்துறை தரப்பில் சொல்லப்படுதா சார்? அது எதுவும் ஆல்டர் பண்ணியிருக்கிறாங்களா சார்? நம்ம ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஓகே சார். அது வந்து போதுமானதாக இருக்குன்னு நினைக்கலையே சார்? இல்லை, அதுவுமே போதுமானதாக இல்லை. ஏன்னா இது வந்து நேஷனல் செக்யூரிட்டி, அதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு தனிநபருடைய பேச்சு இல்லை. இது அவருடைய முதல் பேச்சும் இல்லை. அவருடைய கடந்த கால இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதே போன்று பல வழக்குகள் அவர் பேரில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதே டைப் ஆஃப் கேஸுகள் இருக்கிறதா தெரியுது. அதுபோக அவருடைய புத்தகங்கள்லாம் தடை பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு தனி ஜிஓவே 520 GOMS நம்பர் 525/2013
ஒரு ஒரு ஜிஓ வந்திருக்கு. அந்த ஜிஓவை அவரே சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு போகிறாரு. ஹைகோர்ட்லேயுமே இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பகுதிகள் நிறைய இதில் இருக்குது. ஒரு சமூகத்தை மட்டும் இல்லை, அந்த 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 இது ஜிஓ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 சமூகங்களை மிக கேவலமாக அதில் சித்தரிச்சிருக்காரு. அதையெல்லாம் தடை பண்ணது, அதெல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் தான், திருப்பி பரிசீலனைக்கு அப்புறம் தான் அந்த புத்தகத்தை வெளியிடணும்னு சொல்லிடலாம். அந்த நீதிமன்றத்தில் அந்த அந்த ரிட்மனில் அவர் போட்ட ரிட்மனிலேயே நீதியரசர் மகாதவன்ஜியை உத்தரவு போட்டிருக்காங்க. அந்த 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 இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் வந்து இதே டைப் ஆஃப் மனநிலையிலே இருக்காத ஒழிய புதுசாக ஒன்றும் செய்யலை. இவர் ஆரம்பத்தில் இருந்து தொடர்ச்சியாக 2013-2010 இருந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்களையே பேசி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உண்டாக்குறதே இவருடைய வாடிக்கையாக இருக்குது. அதனால் நீதிமன்றம் இந்த புகார்தாரர் தரப்பினுடைய வாதத்தை ஏற்று விசாரணை ஏஜென்சியை மாற்றும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. சார், இப்போ குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்புல இருந்து அவங்க சொல்றது என்னன்னா, பொதுவாகவே இது வந்து வரலாற்று சார்ந்தது, இது வந்து நாங்க இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்குது, இது வந்து அவதூறு கிடையாது அப்படிங்கிற மாதிரியே வந்து கோர்ட்ல இது பண்றாங்க. இதெல்லாம் அவதூறா எடுத்துக்க முடியாதா சார்? இல்லாத ஆதாரங்கள்ங்கிறது வந்து அதெல்லாம் வந்து நிராகரிக்கப்பட்ட ஆதாரங்கள். அதெல்லாம் நம்ம இப்போ விவாதிக்க முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்குது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இல்லைன்னா அதை நம்ம டீப்பாக அதை டிஸ்கஸ் பண்ணலாம். நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை பற்றி பப்ளிக்கில் பேசுகிறதே தப்பு. அதுலேயும் ரொம்ப டீப்பாக இது இருக்குது. நீங்கள் அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை கேட்டதுனால சொல்கிறேன். மற்றபடி உள்ளுக்குள்ளே போகிறது நல்லது. ஓகே சார். என்ன சார், இது ஒரு வரலாறாகவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்குல்ல சார்? இவர் அந்த லிமிடேஷனை தாண்டி பேசிட்டாரு அப்படிங்கிற ஒரு அதெல்லாம், அதாவது வரலாறுன்னு அவர் சொன்ன எதுவுமே வரலாற்றில் இல்லை. வரலாற்றை திரிச்சு தான் சொல்கிறார ஒழிய வரலாற்றில் அவர் சொல்லக்கூடிய எதுவுமே உண்மை இல்லைங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகே சார். இப்போ திங்கட்கிழமை வந்து கோர்ட்டு பாய்காட்டுங்கிற மாதிரி தகவல் வந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 6ஆம் தேதி ஜாக் பாய்காட்னு சொல்கிறாங்க. அது இன்னும் சர்க்குலர் திருநெல்வேலி நீதிமன்றத்துலேருந்து தனியாக எதுவும் வரல. வாட்ஸ்அப்பில் தான் நாங்கள் பார்த்தோம். அப்படி இருந்தால் அதை மறுநாளோ அதுக்கு 2 நாள் தள்ளியோ அந்த வழக்கு போகும். சரி சார். அதுக்கு இப்போ நம்ம வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆவணங்கள் ஏதாவது ப்ரொசீட் பண்ணியிருக்கிறோமா கோர்ட்டில்? இல்லை அதெல்லாம் நிறைய ஆவணங்கள் புதுசாக வச்சுருக்கோம். ஓகே சார். அதை நான் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கும் போது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகே சார். நன்றி சார்.